சுமார் 3000 பேருக்கு மேலே எல்லாத்துக்கும் இந்த கலையை கற்றுக் கொடுத்து இந்த கலை அழியாமல் பாதுகாக்கணும்னு சொல்லி எல்லாம் பண்ணி கொடுத்தது. எனக்கு 2011 கலை நன்மணி என்ற விருது கிடைச்சது. 2021 கலைமாமணி என்ற விருதும் கிடைச்சது. உடல் பயிற்சி எல்லாமே உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்மளை டாக்டர்கிட்ட போக வேண்டியதில்லை, அந்த மாதிரி உடற்பயிற்சி இது. இந்த கிராமிய கலையை நம்ம கொண்டு போகணும், எல்லா மக்களுக்கும் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்கு இருக்குது. இந்த கலையை வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து வயதே கிடையாது. சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எத்தனை வயசானாலும் இந்த கலையை கற்றுக்கலாம். எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் வந்து செலக்கரசல் வெள்ளிங்கிரி அவர் காலமாயிட்டார். அவர் நினைவாக நாங்கள் அவரை மறக்காமல் நெஞ்சில் வச்சுட்டு நான் நல்லா பண்ணிகிட்ருக்குறோம். போனால் டிசிப்ளின் மெயின். டிசிப்ளின் வந்து நல்லா இருக்கும்னு முதல்ல சொல்லித்தான் ஆரம்பிப்பணுங்க. எந்த ஊருக்கு எந்த ஃபங்க்ஷன் போனாலும் நாங்கள் வந்து அந்த சிறப்பான கலையை பாராட்டும் போது எங்களுக்கு சந்தோஷம். அப்புறம் இப்போ வந்து தச்சம் மியூசிக் கிளாஸ் எடுத்துகிட்ருக்குறோம். அப்புறம் கலை பண்பாட்டு துறையில் வந்து இந்த கலைக்கு வந்து ஜமாப்பாட்டு கலைக்கு வந்து ஆசிரியர் நியமிச்சிருக்காங்க. அப்படின்னு மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தணும் மெயினாக. எனக்கு அந்த சந்தோஷம் நாங்கள் கொடுத்துட்டு வர்றோம். அது எங்களுக்கு திருப்தியாக இருக்குங்க. எல்லாத்துக்கும் வணக்கங்க. என்னுடைய பெயர் கலைமாமணி தர்மராஜ். தாளசங்கம் என்ற கிராமிய கலைக்குழுவை நடத்திட்டு இருக்கிறேன். இந்த கலை எப்படி வந்ததுன்னா, நான் சிறு வயதிலிருந்து பழனி பாத யாத்திரை என்னுடைய தாத்தா அவர்கள் கூட சென்று கொண்டிருந்தேன். அப்போ வந்து இந்த கலை மேலே ஆர்வம் வந்து காவடி ஆட்டம், கும்மி ஆட்டம், ஜமாப்பாட்டம் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். தனியாக இந்த வள்ளியம்மி மேலே ஒரு ஆர்வம் வந்து போய் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டு நம்ம செலக்கரசல் வெள்ளிங்கிரி அவர்களிடம் சென்று இந்த கலையை கற்றுக்கொண்டேன். இந்த கலையை கற்றுக்கொண்டு சுமார் 3000 பேருக்கு மேலே எல்லாத்துக்கும் இந்த கலையை கற்றுக் கொடுத்து இந்த கலை அழியாமல் பாதுகாக்கணும்னு சொல்லி எல்லாம் பண்ணி கொடுத்தது. அந்த கலை சேவை பாராட்டி எனக்கு 2011 கலை நன்மணி என்ற விருது கிடைச்சது. 2021 கலைமாமணி என்ற விருதும் கிடைச்சது. இந்த கலைக்கு முதல்ல திருக்குமரன் காவடி பண்டு என்ற காவடி பண்டுன்னு போயிட்டு இருந்தோம். மறுபடியும் தான் இதைய தாளசங்கம் என்ற கிராமிய குழுவை மாற்றி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு 3000 பேர்த்துக்கு இந்த கலையை வந்து இலவசமாக கற்றுக் கொடுத்துருக்குறோம். மீண்டும் இந்த கலையை நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு உருவாக்கி மீண்டும் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது. இந்த கலையை நம்ம கொண்டு போகணும் எல்லா பக்கம் அப்படிங்கிறது ஒரு ஆர்வம் இருக்குது. அது நிச்சயமாக நாங்கள் செய்வோம். எங்கள் குழுவின் சார்பாக எல்லாத்தோட சார்பாக செய்வோம். நாங்கள் கண்டிப்பாக அதையே. இந்த கலை வந்து சிறு வயது முதலே நான் பாத யாத்திரை சென்று கொண்டு இருக்கிறதுனால ஒரு 50 வருஷமாக போயிட்டு பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த கலையை கற்றுட்டேன். இந்த கலையை வந்து நம்ம கற்றுக்கும் போகும்போது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. உடல் பயிற்சி எல்லாமே உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்மளை டாக்டர்கிட்ட போக வேண்டியதில்லை, அந்த மாதிரி உடற்பயிற்சி இது. அப்போ வந்து இது எல்லாத்தையும் பார்க்கும்போது சந்தோஷம், மன நிறைவு. அப்போ அந்த மன அழுத்தம் எதுவுமே இருக்காது. எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. இங்கே வந்திருக்கிற எல்லா பெண்களும் அப்படித்தான் பயிற்சி கொடுத்தா எல்லா பெண்களும் வந்து கலந்துக்குவாங்க எல்லாமே. அது ஒரு சந்தோஷம். அவங்க வந்து ஆர்வமாக வந்து எல்லா கலையை கற்றுக்கிட்டு நைட் 10 மணி 11 மணி ஆனாலும் அவங்க வந்து நின்று இந்த கலை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ஒவ்வொரு பக்கமும் போய் நாங்கள் இந்த கலையை கற்றுக் கொடுத்துருக்குறோம். அதுக்கு எங்கள் கலைக்குழுவில் இருக்கிற எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கலை வந்து நம்ம கிராமிய கலை வந்து அழியாமல் பாதுகாக்கணும். இந்த காலகட்டத்தில் வந்து சினிமா, டிவி எல்லாம் பொழுதுபோக்கு இருக்கும் காலகட்டத்தில் இந்த கிராமிய கலையை நம்ம கொண்டு போகணும், எல்லா மக்களுக்கும் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்கு இருக்குது. அந்த ஆர்வத்தை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். இது வரைக்குமே நல்ல முறையாக பண்ணிகிட்ருக்குறோம். இந்த கலையை வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து வயதே கிடையாது. சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எத்தனை வயசானாலும் இந்த கலையை கற்றுக்கலாம். அது வந்து ரொம்ப எளிமையான கதை. இந்த கதையும் அப்படித்தான் நம்ம தமிழர் கடவுள் முருகர் கதையை இங்காட்டி மக்களுக்கு எளிதாக போய் புரியும்.
இந்த பாடல்களும் அப்படித்தான். பாடல்கள் மூலியமாகவே எளிமையாக மக்களுக்கு புரிஞ்சிடும். அந்த பால் முருகன் ஓட்டும் நாதம் தங்கோமே தங்கா நன்னே நன்னே நானே நன்னே நானே நானண்ணா தன்னே நானே 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 நானண்ணா. அப்போ அந்த பாடல்கள் மூலமா ஆடல் கற்று அந்த காலத்திலே பண்ணிக்கிறாங்க. அதை போய் நாங்களும் கற்றுட்டு வந்தோம். எனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர் வந்து செலக்கரசல் வெள்ளிங்கிரி அவர் காலமாயிட்டார். அவர் நினைவாக நாங்கள் அவரை மறக்காமல் நெஞ்சில் வச்சுட்டு நல்லா பண்ணிகிட்ருக்குறோம். இந்த கலையை வந்து பண்ணும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. மனசுக்குள்ளே எந்த வேதனையும் இருக்காது. இது நல்லா இருக்குது. உடல் உழைப்பு, நல்ல எக்ஸசைஸு, உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, நல்லா இயங்கும். அதனால் இந்த கலை வந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து மேலும் இந்த கலை கொண்டு போகணும்னு எங்களோட ஆசை. இப்போ ஒரு ஊருக்கு போனோம்னா நாங்கள் பயிற்சி கொடுக்குறோன்னா முதலே சொல்லிடுவேன். போனா டிசிப்ளின் மெயின். டிசிப்ளின் வந்து நல்லா இருக்கும்னு முதல்ல சொல்லித்தான் ஆரம்பிப்பானுங்க. அப்போ அவங்களே முதல்ல புரிஞ்சுக்குவாங்க நம்ம வந்து கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்ட்டு. நம்ம தான் சேவையை பண்ணுறதுனால நமக்கு டிசிப்ளின் மெயினாக பார்ப்பணுங்க. அப்போ அந்த டிசிப்ளின் பண்ணும்போது எல்லாருமே அதே மாதிரி ஒற்றுமையாக வந்து இயங்கி கடைசி வரைக்கும் அந்த கலையை கற்றுட்டு அந்த ஊரில் வந்து அரங்கேற்றம் வந்து முழுமையாக நடத்தி கொடுத்துட்டு கடைசியில் தான் நாங்கள் வருவோம். அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எல்லாருமே. அந்த மாதிரி நிறையா ஊர்கள் சந்தோஷப்பட்டுருக்காங்க. இந்த கலையை கற்றுட்டு ரொம்ப நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சந்தோஷப்படுறது நம்மளுக்கும் சந்தோஷம். மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும். எந்த ஊருக்கு எந்த ஃபங்க்ஷன் போனாலும் நாங்கள் வந்து அந்த சிறப்பான கலையை பாராட்டும் போது எங்களுக்கு சந்தோஷம். அதனால் இந்த கலை மூலிமா வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குங்க. குழந்தைகள் வந்து அது அருமை இந்த வயசில் வந்து கிடைக்கவே கிடைக்காது. அந்த பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்காது. இந்த குழந்தைகள் வருதுன்னா அந்த குழந்தைகளுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது. எல்லா குழந்தைகளுமே சூப்பராக பண்ணுவாங்க. எல்லா ஊர்லேயுமே எல்லா குழந்தைகளுமே அந்த பயிற்சி எப்படி சொல்லி கொடுக்குறோமோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் பெரியவங்க பொண்ணுங்க வந்து நின்று பண்ணுற வரைக்கும் அவங்களும் 10 நாள் 11 நாள் நின்று அவங்க கலையை சிறப்பாக கற்றுக்குவாங்க. எல்லா குழந்தைகளும் அருமையாக பண்ணுவாங்க. ஊருவே நிறைய ஊர் தெற்கு சைடு, பொள்ளாச்சி சைடு, இந்தெல்லாம் வந்து கோயம்புத்தூர், எல்லா கிராமங்க எல்லா பக்கம் பண்ணிக்கிறோங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தை தவிர்த்து அதிகமாக ஒரு தடவை இங்கே மெட்ராஸ் போயிருக்குங்க. அதுபோக திருச்செந்தூர் போயிருக்கிறோம். பழனி, இது எல்லாம் தைப்பூசம், பங்குனி உத்திரம் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் கலந்துருக்குறோம். அப்புறம் இப்போ வந்து தச்சமயம் யூஎஸ்ஏ கிளாஸ் எடுத்துகிட்ருக்குறோம். அப்புறம் கலை பண்பாட்டு துறையில் வந்து இந்த கலைக்கு வந்து ஜமாப்பாட்டு கலைக்கு வந்து ஆசிரியர் நியமிச்சிருக்காங்க. அதுக்கு நாங்கள் போயிட்டுருக்குறோங்க. எந்த ஊராக இருந்தாலும் நாங்கள் போயிட்டு வருவோங்க. அந்த ஊரில் போய் எல்லாம் சொல்லி போட்டு ஃபஸ்ட்டு டிசிப்ளின் சொல்லிடுவேன். ஓகே நாங்கன்னா அங்கேயே ஸ்டார்ட் பண்ணி எத்தனை நாள் ஆனால் அங்கே முடிச்சு கொடுத்து போட்டு அடுத்ததுக்கு போவோம். டிசிப்ளின்னா சொன்னபடி நம்ம அதை ஒருத்தர் டீம் தலைமை ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும். நான் சொல்கிறதையும் கேட்கணும். கிராஸ் பண்ணக்கூடாது வேறு எதுவுமே. அது மெயினாக பார்த்துருவோம் நம்ம. அப்புறம் அவங்ககிட்ட கடைசி வரைக்குமே எந்த எதிர்பார்க்கறது இல்லை. சேவையாக தான் பண்ணிகிட்ருக்கிறோமுங்க. கடைசியில் வந்து ஃப்ரீயாக தான் அரங்கேற்றம் வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம். அது ஒரு சந்தோஷம். எங்களுக்கு சந்தோஷம், அவங்க இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷம். இவங்க வந்து நல்லா பண்ணாங்க அப்படின்னு மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தணும் மெயினாக எனக்கு. அந்த சந்தோஷம் நாங்கள் கொடுத்துட்டு வர்றோம். அது எங்களுக்கு திருப்தியாக இருக்குது. பொதுவாக ஊர்கள் எந்த ஊரில் கோயில் திருவிழா எல்லாத்துலேயுமே கலந்துக்குவோங்க. எல்லாமே போயிட்டு வருவாங்க. ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே பயிற்சி எடுத்து மிக அருமையாக பண்ணுவாங்க. டிசிப்ளின் அப்படித்தானுங்க. என்ன சொன்னாலும் அவங்க வந்து சரிங்க அப்படின்ட்டுருவாங்க. யாருமே பேச மாட்டாங்க எங்கள் டீமில் அத்தனை பேருமே. அதனால் எங்கள் டீம் ஒரு சிறப்பான டீம்னு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. நன்றி, ரொம்ப சந்தோஷங்க.